மே 18 நிகழ்வு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டு அளவுல இந்திய அளவுல பெரிய ஒரு தமிழ் தேசிய இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தேசியம் வந்து ஆக்கிரமிச்சு வீடுகளை இடிச்சு தாய்மார்கள் கதறல் ஊரல் எல்லாம் கேட்கலாம். இது வந்து இந்த திமுக ஆட்சியோட ஒரு அபலம் சொல்லலாம். அடுத்து மிகவும் கொஞ்சம் கஷ்டமாவும் சிரமமாகவும் மக்கள் அவ்வளவு சிரமத்துல தான் இருக்காங்க. அந்த காணொலியை பார்க்கும்போது மிக கஷ்டமா தான் இருந்துச்சு. அது ஒரு அம்மா சொல்றாங்க, அவங்க பரம்பரையே திமுக அப்படிங்கிறாங்க. சீமானனை முன்னாடியே சொல்றாங்க, பரம்பரையே நான் திமுக தான். ஆனா அந்த திமுக அரசு என்ன வஞ்சிக்கிறாங்க, வஞ்சிக்கதான் செய்வான். அவங்க ஒரு இனமே கிடையாது, அவன் தமிழ் இனமே கிடையாது. எப்படி அவங்க உன் மேல அவனுக்கு ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். சீமான் வந்து நிக்கிறாருன்னா அவரு தமிழ் மகன். ஏன்னா எங்கெல்லாம் கஷ்டப்படுறதோ அவரோட காலையில் அங்க பயணிக்கும், அவர் அங்க போய் நிக்கிறாரு. அவங்க நம்ம இனத்தவரே கிடையாது, அவங்க வேற இனத்துல இருந்து வந்து நம்மளை ஏமாற்றி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க புழக்க நடத்திருக்காங்க, நம்ம ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் தனித்து போட்டி இந்த முறையும் அண்ணன் அறிவிச்சிருக்காரு. இதை பத்தி சாதி மதமும் கடவுளும் வெறும் மனிதனுக்கு மட்டுமான உணர்ச்சி. ஆனால் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. இதுல அதுவே கலக்கக்கூடாதுங்கிறத எங்களுடைய அரசியல். நான் பிழைப்பு நடத்த அரசியல் செய்ய வந்ததில்ல. விவசாயி சின்னம், இத பத்தி என்ன? விவசாயி அண்ணனே சின்னமா வந்திருக்காரு. நம்ம தாய், நம்ம தாத்தாமார்கள் அதை கவனிக்காம இவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்க முடியாம இன்னைக்கு நம்மள சிக்கல்ல மாட்டி விட்டு போயிட்டாங்க. அவங்க தேவர்கள் முகத்தை தான் தூக்கி கொண்டாட நினைக்கிறாங்க இல்லையா? தேவர் சொன்ன கொள்கையில யாரும் பின்பற்ற படிக்கும் பின்பற்ற யாரும் தயாரா இல்லை. அவங்களுக்கு ஒரு ஃபேமஸான முகம், அவ்வளவுதான். மொழிவாரி தேசிய இனங்களையும் போல நாங்களும் என் அன்பான பெருமக்களை அதே விடுதலைக்காகத்தான் நாங்களும் போராடுகிறோம். எல்லாரும் கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டது. எங்கள் அண்ணன் பிரபாகரன் கையில் இருந்த துப்பாக்கி மட்டும் உங்களுக்கு ஏன் தீவிரமாகப்படுகிறது? வணக்கம். அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் கூடிய காலத்தை பத்தியும் தமிழ்நாடு அரசியலை பத்தியும் நம்ம இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு காடூர்த்தி வேல்கிட்ட வந்து பேச போறோம். வணக்கம். மே 18 நிகழ்வு மிகப்பெரிய அளவுல உலக அளவுல கொண்டாடப்பட்டுச்சு. இன எழுச்சி பொதுக்கூட்டம் நானும் களத்துல இருந்தேன், நீங்களும் சொல்லுங்க அதை பத்தி. மே 18 அப்படிங்கிறது ஒரு நம்ம இனத்தை வந்து ஒரு படுகொலை செஞ்ச நாள். நம்ம எப்படி சொல்றதுன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து பிறந்த தினம் அது. அத்தனை சவத்துக்கு நடுவுல பிறந்த ஒரு கட்சி. அந்த நாளை வந்து ஒரு துக்க நாளா நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா நம்ம அனுசரிக்கிறோம். இன்னொன்னு, அது நம்ம ஒரு இன எழுச்சி மாநாட தான் நான் நினைக்கிறேன். நீங்களே பார்த்திருப்பீங்க, எத்தனையோ தொண்டர்கள் வந்திருப்பாங்க, பல்லாயிரம் தொண்டர்கள் வந்தாங்க. ஒருத்தருக்கு ஒரு மது வாடையோ ஒரு பண வாடையோ எதுவுமே கிடையாது. ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. நான் கூட ஒரு மணி நேரம் மழை பெய்ஞ்சிட்டு எங்கடா கூட்டம் வரும்போது 25,000 சேர் போட்டிருக்கோம் அப்படின்னு நான் கூட பயந்தேன். ஆனா 6 மணி ஆச்சு, எல்லாருமே ஆட வச்சு அந்த அளவுக்கு கூட்டமும் இன எழுச்சி. ஆமா, ஒரு புரட்சி, இன எழுச்சி. என்ன சொல்ற மாதிரி குண்டுமலைக்கே பயப்பட மாட்டாங்க. கண்டிப்பா இந்த இதுவும் கொடுக்காம, எந்த அன்பளிப்பும் கொடுக்காம ஒரு இன எழுச்சி மாநாடு இப்படி தனித்துவமா நடத்தும். அனைத்து சாதி மக்களையும், அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு மாநாடு நடத்த முடியுமா? அதுக்கு இதுதான் சான்று, வேற யாராலையும் நடத்த முடியாது. அந்த காணொலி நானும் பார்த்தேன். பாக்குறதுக்கு மிகவும் கொஞ்சம் கஷ்டமாவும் சிரமமாவும், மக்கள் அவ்வளவு சிரமத்துல தான் இருக்காங்க. அந்த காணொலியை பார்க்கும் போதே மிக கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, அவங்க பரம்பரையே திமுக அப்படிங்கிறாங்க. சீமானனை முன்னாடியே சொல்றாங்க, பரம்பரையே நான் திமுக தான். ஆனா அந்த திமுக அரசு என்ன வஞ்சிக்கிறாங்க, வஞ்சிக்கதான் செய்வான். அவங்க ஒரு இனமே கிடையாது, அவன் தமிழ் இனமே கிடையாது. எப்படி அவங்க உன் மேல அவனுக்கு ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். சீமான் வந்து நிக்கிறாருன்னா அவரு தமிழ் மகன். ஏன்னா எங்கெல்லாம் கஷ்டப்படுறதோ அவரோட காலையில் அங்க பயணிக்கும், அவர் அங்க போய் நிக்கிறாரு. அவங்க நம்ம இனத்தவரே கிடையாது, அவங்க வேற இனத்துல இருந்து வந்து நம்மளை ஏமாத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க புழக்க நடத்துறக்கான்னு நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அனகாபுத்தூர் வீடு இடிப்புலாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவங்க அங்க சந்தோஷமா ஜாலியா தான் இருப்பாங்க. நம்ம தமிழ் இனம் தான், தமிழ் உணர்வாளர் தான் குடிச்சு போய் முன்ன வந்து நிற்பாங்க. இது வந்து அவங்களோட எப்படி சொல்றா, திமுக ஆட்சியில எவ்வளவோ அவலங்கள் நடக்கு, எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துயரங்கள் நடக்கு, எவ்வளவு கொடுமை நடக்கு. அதுல இது ஒரு கொடுமை தான், ஒரு கொடுமைன்னு நினைச்சிட்டு நம்ம போக வேண்டியது. ஆமா, ஊடகம் அவங்க கையில இருக்கும்போது எப்படி வருது? வலைதளத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். ஊடகம் எல்லாமே அவங்க சொந்தக்காரங்க கையில தான் இருக்கு. அப்படிங்கும்போது அவங்களை பத்தி அவங்க தப்பான பதிவு போட மாட்டாங்க இல்லையா? ஊடகங்களும் பொய் ஊடகங்கள், போலி ஊடகங்கள். அவங்கள பத்தி பேசுறது
காலவரையும் தான். இதுல வந்து அந்த ஜேசிபி ஆபரேட் இருக்காங்க, அதுல வந்துட்டு முதல்ல இடிக்க சொன்னதுக்கு இடிக்கல, இத்தனை அழுகை இதுல நான் இந்த ஏன்பா எனக்கு அந்த பாவம் சரின்னு அவர் போயிட்டார். ரெண்டாவது ஆளை கூட்டு தான் அவங்க இடிக்கிறாங்க. ஆமா, அத்தனை ஒரு 50 100 ஒரு தாய்மார்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறி கதறி குடிச்சு அழும்போது எப்படி இடிக்க மனம் வரும்? ஆமா, அந்த டிரைவருக்கு கூட மனசு இறங்குது, ஆனா அந்த ஆட்சியாளருக்கு மனசு இறங்க. இவங்களுக்கு இதை இடிச்சாத்தானே அவங்களுக்கு அங்க பணம் வரும். இவங்களை காலி பண்ணி அவங்க ஏதோ ஒண்ணு ஆக்கிரமிப்பு பண்ணாதான் அவங்களுக்கு அவங்க கல்லா கட்ட முடியும். என்னத்தையாவது ஒரு ஊழல் பண்ணி அவங்க காலத்து ஓட்ட முடியும். சரியான முடிவு. இன்னொன்னு, கிட்டத்தட்ட கடந்த நம்ம அரசியல் களத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆக போகுது. 2016 இருந்து 2025 வரைக்கும் நம்ம அரசியல் தேர்தல் களத்துல இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தனிச்சு தான் நிக்கிறோம். அதுதான் நம்மளோட பலம். யாரோட கூட்டணி போலாம் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க? கிடையாது. இப்ப நான் நம்ம சொல்றேன், யதார்த்தமா நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கள்ளம் கூட உங்க வீட்டு உங்களை சேர விடுவாங்களா? சேர விட மாட்டாங்க. ஒரு திருடன் கூட சேர்ந்தா நீங்களும் திருடனா தான் மாறுவீங்க, ஒரு குடிகாரம் கூட சேர்ந்தா நீங்களும் குடிகாரம் தான் மாறுவீங்க. அப்ப ஊழல்வாதி கூட சேர்ந்து கூட்டணி நினைச்சா நம்ம ஊழல்வாதி தானே மாறுவோம். அப்படின்னு நம்ம தனிச்சு நின்னாதான் இந்த மக்களுக்கு நம்மளால சரியான அரசியல் பண்ண முடியும்னு செந்தமன் சீமான் நம்புறாரு. தனிச்சே களம் நாங்கிற தனிச்சு தான் களம் காணுவார். மாற்றங்கள் வந்த எல்லாருமே வைகோல இருந்து திருமாவளவன் இருந்து ராமதாஸ் ஐயா ராமதாஸ்ல இருந்து அப்புறம் எல்லாருமே விஜய் கூட கூட்டணி யாராவது வாங்க 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 எல்லாருமே கூட்டணி தெரிவிச்சு போது தனித்து போறது சரியான பாதையா இருக்கணும்னு மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு குழப்பம் ஓரளவுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அந்த குழப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 26 வயசு ஆகும். நான் 2019 இருந்து நாம் தமிழ் கட்சிக்கு நம்ம வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கேன். 2019 நான் மட்டும் தான் வாக்கு செலுத்தினேன். 2021 நான் மட்டும் தான் வாக்கு செலுத்தினேன். ஆனா 2024 நான் வாக்கு செலுத்துறேன், எங்க அப்பா வாக்கு செலுத்துறாரு, எங்க அம்மா வாக்கு செலுத்துறாங்க, என் சகோதரி வாக்கு செலுத்துறாங்க. இந்த தனிச்சு நிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இன்னைக்கு சீமானுக்கு அது பலமே. தனிச்சு நிக்கிறதா யாராலும் கட்டி கேட்க முடியுதுல்ல. எந்த பிரச்சனாலும் ஏடா இது பிரச்சனை எந்த கட்சிக்கார பண்ணாலும் இது தவறுனா தவறு தானே அவர் அடிச்சு நிக்கிறாருல. தனிச்சு நிக்கும்போது மட்டும்தான் நிக்க முடியும். ஊழல்வாதி கூடயும் திருடன் கூடயும் சேர்ந்து நம்ம அரசியல் பண்ணிட்டு நாளைக்கு அவன் பண்ற திருட்ட நம்மளால எப்படி தட்டி கேட்க முடியும்? முடியாது இல்ல. நீங்க அந்த குழப்பத்துக்கு நான் பதில் என்னன்னா, தனிச்சு நிக்கிறதுனாலையும் எல்லா பிரச்சனைகளுக்கும் செந்தமன் சீமான் முன்ன வந்து நிக்கிறதுனாலையும் மக்கள் அந்த குழப்பத்திலிருந்து ஓரளவுக்கு விடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. 26 களத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒருத்த மட்டும் வாக்கு செலுத்தின இடத்துல இன்னைக்கு ஒரு குடும்பமே வாக்கு செலுத்துது. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் வாக்கு செலுத்தணும். செலுத்தும் போது நாம் தமிழ் கட்சியோட ஒரு உயரம்ங்கிறது எங்கேயோ போய் நிற்கும். ஒரு நல்ல ஆட்சிக்கு கூடிய விரைவில் நாம் தமிழ் கட்சியால வர முடியும். விஜய் கட்சிக்கு வந்துட்டு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறாங்க. நாம் தமிழ் கட்சிக்கு வீட்டுல ஒரு ஓட்டு இருந்தா அந்த குடும்பமே நாம் தமிழ் கட்சியா ஓட்டு போடுற சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இவங்க செய்யறாங்க நம்பிக்கையை நாம் தமிழ் கட்சி அவங்க உருவாக்கிட்டு, செந்தமன் சீமானும் அந்த நம்பிக்கையை உருவாக்கிட்டு ஒரு குடும்பத்தோட வாக்கு செலுத்தவோ, ஒரு நீங்களே பாக்குறீங்களா, ஒரு கூட்டம் நடத்தினா எல்லா கட்சிகள்லயும் யாரா ஒரு ஆணோ பெண்ண மட்டும் கலந்துவாங்க. ஒரு குடும்பத்துல நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் குடும்பமா கலந்துக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டாமா? குடும்பமா அரசியல் பண்ணா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தான் இன்னைக்கு முன்ன நிக்கிறாங்க. அவங்க நம்புறாங்க இந்த பாதையை சரியான பாதை தான் நம்புறாங்க. அந்த அரசியல் புரிதல் ஒரு 36 லட்சம் மக்கள்கிட்ட வந்துச்சு. 50% பெண்கள் 50% ஆண்கள். அதுல வந்துட்டு 134 இளைஞர்கள் சொல்லிட்டாரு. இதுவும் ஒரு புதிய ஒரு யுக்தியா பார்க்கலாம். இது யுக்திங்கிறத நம்ம பார்க்கறத விட இது வந்து கட்டாயம் தானே. இதுதான் செய்யக்கூடிய அரசியல். சமதராசு அரசியல் இதுதான். முன்னாடி நீங்க மற்ற கட்சிகளை பாருங்களேன், ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க, அந்த எம்எல்ஏக்கு 65 வயசு இருக்கும். அவர் பையன் வந்து அரசியலே இருக்க மாட்டாரு. அந்த எம்எல்ஏ 65 வயசு 70 வயசு கடக்கும் போது பையனுக்கு 50 வயசு வரும். அப்போ டேரக்டருக்கு பையன் அந்த பதவி தூக்கியோ இல்ல அந்த இடத்தையே கொடுப்பாரு. எதுவுமே தெரியாது. 45 வயசு வரைக்கும் பையன் ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாரு. 50வது வயசுல அப்பா ரிட்டையர்ட் ஆகும்போது பையன் வந்து எடுத்துக்கிடுவாரு. 50 வயசுல அவர் அரசியல் பண்ணும்போது அவரால் என்ன மாற்றத்தை செய்ய முடியும்? 25 வயசு பையன் நம்ம மாதிரி ஆட்கள் களத்துல மட்டும்தான் நம்மளால வீரியமா செயல்பாடு செய்ய முடியும். 50 வயசு ஆளுக்கும் 40 வயசு தாண்டமே சுகர் வந்துட்டு பிரஷர் வந்துருது. அப்போ அவங்க அந்த அரசியல் வந்து சரியான அரசியல் இல்லை. இவரு அதை முன்னக்கூட்டியே அறிஞ்சு இந்த களத்துக்கு இதான் சரியான அரசியல், இந்த வீரப்படி மக்கள் நம்ம ஒருங்கிணைச்சு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசியல் படுத்தினா நாட்டு மக்களுக்கு நல்லா செய்ய முடியும்னு நம்புறாரு. அவர் நிப்பாட்டுறாரு. பெண்கள் 50% பெண்கள் அப்படின்னு சொல்லி நாட்டுல பல வன்முறை பிரச்சனைகள் குறையும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் குற்றங்கள் இருக்கவே இருக்காது. குற்றங்கள் இருக்காது ரெண்டாம் பட்சம். இன்னொன்னு, பெண்கள் வந்து நம்ம சமமாதான் இருக்கிறோங்கிறத அவங்க உணர்வாங்க.
இப்ப அவங்க மன அளவுல தைரியம் வரணும்னா அவங்க நம்ம சம உரிமை கொடுத்தாலும் மன அளவுல தைரியம் வரும். ஆனா சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது அவருடைய கணவர். இப்படி இருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு பிரச்சனைக்காண்டி நான் போறேன்னா மகளிர்லாம் மன இறங்குவாங்க. ஆமா, சரி 2-3 வாட்டி அலையறாலும் மன இறங்கும். இப்ப அது ஒரு மாற்றமா ஆகணும்ல. அது ஒரு மாற்றம், ஒரு கரெக்ட் தான். இன்னொன்னு என்னன்னா மனைவி இன்னும் அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்காங்க. வீட்டை விட்டு வீட்டு வாசப்படி அந்த ஓட்டு கேட்கற அன்னைக்கு மட்டும் கூட்டு வந்தாங்களே ஒழிய அரசியல் அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்த கூட அந்த மனைவி அதிகாரத்துக்குலாம் முழுசாலாம் அதிகாரத்துக்கும் வரல, மக்களுக்கு நல்லா அரசியல் ஆட்சி செய்யவும் இல்லை. இவங்க இன்னும் அந்த அரசியல் புரிதல் இல்லாம பொண்டாட்டிக்கு பதவி வாங்கி கொடுத்துக்கிட்டு இவங்க களத்துல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னைக்கு தவறுன்னு சொல்லி நம்ம சிறை பிடிக்கிற அளவுக்கு அவங்க தண்டனை ஒரு நாள் கொடுத்தா தான் தெரியும். அடிமைத்தனம் தான். ஆமா, அவங்க பதவிகளை ஜெயிச்சு வச்சுட்டு அவங்க வீட்டை குறைச்சி இவங்க வந்து அரசியல் பண்ணா அது என்ன? அது அடிமைத்தனம் தானே. அவ்வளவுதான். அடுத்து விவசாயி சின்னம் திரும்ப அண்ணனைய சின்னமா கிடைச்சிருப்பாங்க. அது மக்கள்கிட்ட ஏன்னா கடந்த முறை விவசாய சின்னத்தை எடுத்துட்டு மைக் சின்னம் கொடுத்து 10 நாள்ல 31 லட்சத்துல இருந்து கூட 6 லட்சம் ஓட்டு வாங்கி 36 லட்சம் முடிச்சோம். 10 நாள்ல சின்னத்தை முடிச்சேன். மறுபடியும் அந்த விவசாயிக்கு எடுத்து அது வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் 36 லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தந்த பரிசாதான் நினைக்கிறேன். 2021 நமக்கு அந்த சின்னம் இருந்துச்சு. நம்மளோட வீரியமும் தாக்கமும் பெரிய அளவுல இருந்துச்சு. மக்கள் கிட்டயுமே நம்ம பத்தி நிறைய நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு. சின்னமும் நமக்கு ஒரு அதிக கூடுதல் பலத்தையும் தந்துச்சு. அவர்தான் சொல்றாரு, மக்கள் நம்மள ஒரு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த சின்னம் நமக்கு ஒரு கூடுதல் பலா சேர்த்துச்சு. ஆனா 2024 வேலைக்கு இவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்மகிட்ட என்ன பிடிங்க எல்லாம் நினைச்சாங்க. வருவேன் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு தவறான பாதையை பின்பற்றி தவறான பாதையில வேண்டாம், அவங்க வேணும்னே சின்னத்தை பறிச்சிட்டாங்க. ஆனா மக்கள் நீ என்னடா பறிக்கிறது, நான் கொடுக்குறேன்டா சீமானுக்கு என் சின்னத்தை, நான் கொடுக்குறேன்டா ஆதரவு அப்படின்னு சொல்லி 34 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு சின்ன தானாவே நம்ம பெரும்படி பண்ணிட்டாங்க. வெற்றிதான், முதல் வெற்றிதான். யாராலுமே நீங்க கடந்த இத்தனை ஆண்டுகளா அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரீசெண்டா எத்தனை பேர் புதுசா கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா தனித்து மட்டுமே நின்று யாரும் பெருசா அங்கீகாரம் வாங்கல. நாம் தமிழ் கட்சி தான் தனித்து அரசியல் அங்கீகாரம். 2 எம்பி வாங்கிட்டா அவரு திருமாவளவன் கூட 2 எம்பி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அரசியல் அங்கீகாரம் வச்சாரு. ஆமா. ஈரோடு இடைத்தேர்தல் அதுல 16% ஓட்டு நமக்கு கிடைக்குது. இது வந்து தமிழ்நாடு முழுக்க பொருந்தும் ரவீந்திரன் சொல்றாரு. ஐயா ரவீந்திரன் சுசாமி அவர்கள் வந்து உண்மையிலே நமக்கு முன்னாடில இருந்து நம்ம ரொம்ப பல வருடங்களா நம்ம அவரை பின்பற்றி வந்துட்டு இருக்கோம். அவரை பார்க்கிறோம், அவரை நம்ம பின்தொடர்றோம். ஒரு நல்ல அரசியல் விமர்சகர் தான். முடிஞ்ச அளவுக்கு அவர் கலா அரசியலை புரிஞ்சுதான் அவர் ஒரு அறிவிப்பே விடுவார். அவர் விஷயம் சொல்றாருன்னா மேக்சிமம் கலா அரசியல் ஃபுல்லாமே அவர் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பார். ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தான் அவர் இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும்ன்றது ரொம்ப ஆணிப்பூர்வமா சொல்லக்கூடிய ஆள் தான். மேக்சிமம் மற்றவங்க மாதிரி சும்மா காசு வாங்கிட்டு உருட்டுறவரோ இல்ல அடுத்தவனுக்கு ஜால்ரா அடிக்கிற அந்த மாதிரி இல்லை. அவரோட அரசியல் பாதைக்கு நம்மளோட அரசியல் பாதைக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் ஆனா அவர் அரசியல் களத்துல புரிதலோடு சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்ம வரவேற்கிறோம். மக்களுக்காண்டி நேர்மையா இருப்பாரு. அவருக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அனைத்து சாதி மக்களுக்கும் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்பாரு. அப்படிங்கும் போது அவர் வந்து கள அரசியலை படிச்சு கள அரசியல் தெரிஞ்சுதான் அவர் அனலைசிங் பண்ணி தான் அந்த தீர்ப்பே சொல்லுவாரு. அந்த அவரோட வாதங்களும் அப்படிதான் இருக்கு. அப்படிங்கும்போது அவரு ஒரு வார்த்தை சொல்றாரு, அவரு ஒரு 16% மேல 17% மேல நாம் தமிழ் கட்சி வாக்கு வாங்கும் சொல்றாருன்னா நம்பக்கூடியதான். ஆனா நான் சொல்றேன், நாம் தமிழ் கட்சி அதுக்கும் மேல வாங்கி ஒரு கட்டத்தை நம்ம உருவாக்குவோம். ஒரு தமிழ் தேசிய அரசியலை நம்ம உருவாக்குவோம். ஏன்னா நம்மளோட உழைப்பு அளப்பரியது. களத்தை நீங்க பாத்தீங்கன்னா 5 வயசு 6 வயசு குழந்தைகள் கூட நம்ம களத்துல செயல்படுறாங்க. உழைப்பு பெருசு இல்லையா? மக்களுக்காண்டி எந்த இடத்துல போய் நிக்கணும் இல்ல. இப்ப நீங்க இந்த கலா அரசியல் பாத்துக்கோங்களேன், செந்தமன் சீமானத்தோட வேற யாராவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஓடுறாங்களா? கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு பிரச்சனை நிற்பாங்க. அது ஒரு சரி. நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் செந்தமன் சீமானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. மக்களுக்காண்டி நிக்கிறாங்க, மக்கள் கூடுதல் அங்கீகாரம் தருவாங்க நம்ம நம்புறோம். அவ்வளவுதான். தமிழ் தேசியம் வளர்கிறதா? கண்டிப்பா தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கு. யாராலும் இனிமே தமிழ் தேசியத்தை வளர்ச்சியுமே யாராலும் தடுக்க முடியுமான்னா சத்தியமா முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இளைஞனுமே இப்ப நீங்களே நான் சொல்றேனே, விஜய் கட்சி கூட ஒரு சில பேர் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஓடி போனாலும் பிரபாகரன் போட்டா அவன் போடுறான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும். நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமா, நான் ரீசெண்டா பார்த்தேன், அவரு நாம் தமிழ் கட்சியில பயணிச்ச ஒரு நண்பர் விஜய் கட்சியில போய் இணையறன்னு போனாரு. சரி நண்பா, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், போன விட்டாச்சு. அங்க போனவரு அதுல இருந்து 3 மாதத்துக்கு அவரோட கல்யாணம் திருமணத்துக்கு தலைவர் பிரபாகரன் போட்டா போட்டது அவருக்கு காகிதமே அடிக்கிறார். வரலாறு அவரால் இருக்க முடியல. இன்னொன்னு அந்த கல்யாண ஆல்பத்துல தலைவர் பிரபாகரன் படத்தை தான் அவர் முன்னிலைப்படுத்துறாரு.
அப்ப தமிழ் தேசியம் இங்க இருந்தா மட்டும்தான் இல்ல, நம்ம விட்டு போனா கூட அந்த தமிழ் தேசியம் வளர்ச்சி குறையாது வளர்ந்து கொண்டே தரும். அக்கா காளியம்மா கூட எந்த கட்சிக்குமே போய் சேராம ஆஹ் ஏன்னா கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க எதிர்த்து உண்மையான தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்களால திராவிடத்துல போய் எப்படி நிக்க முடியும்? நிக்க முடியாது. எப்படின்னா அவங்க மனசை உறுத்த தானே செய்யும். அதனால அதான் தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கு, வளரத்தான். அதிமுகவோட தனி வாக்குகள் எடுத்துக்கிட்டு 20% தான். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தனித்து 16% கடைசி உள்ள போட்டியில எடுத்திருக்காங்க. அந்த 16க்கும் இந்த 20க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லையே, 4% தானே. மக்கள் இப்ப தமிழ் தேசியம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அந்த 20% தாண்ட எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? இதே நீங்க அதே மாதிரி திமுக எடுத்துக்கோங்க. திமுக பாராளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்ட வாக்குல அவங்க தனித்துவமா எடுத்துக்கிட்ட வாக்குன்னு பார்த்தா 26 சம்திங் தான். காசு இருந்து 26 சம்திங் தான், 26 சொச்சம் தான். அப்ப இந்த 16க்கு 26க்கு ரொம்ப வித்தியாசம் இல்லையே. நம்ம 1ல இருந்து 16 வரைக்கும் வந்துட்டோம், அவங்க 26 தான் நிக்கிறாங்க. அதாவது திமுக மட்டுமே எடுத்த வாக்குகள் 26% தான். அவங்க கூட்டணியை வச்சு நாங்க 40 எடுத்தோம் 50 எடுத்தோம், அது கதை வேற. ஆனா தனி திமுக குள்ள வாக்குகள் 26% தான். அப்ப இந்த 16க்கு அந்த 26க்கு ரொம்ப இல்லையே. அப்படின்னா நம்ம தமிழ் தேசியம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுல இத்தனை வருஷமா இந்த 5 வருஷம் ஆட்சியில விலை ஏற்றம், மக்களுக்கு நடந்த கொடுமைகள், மின்சார வீட்டு வரி எல்லாமே இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உண்மைதானே. இப்போ நீங்க பண்றாங்க திமுக ஆட்சியில ஒரு திமுக தொண்டை வீடு ஈடுபடுது, நாளைக்கு அவன் யாருக்கிட்ட வருவான்? அவனுக்கு இன்னைக்கு யார் களத்தில் நிக்கிறா? செந்தமிழ் சீமான் நிக்கிறா. அப்ப சீமான் முன்னாடி தான் வருவான். ஏன்னா அவர்தான் சொல்றாரு. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமா அவங்க வாழ்றாங்க. அவங்களுக்கு இபிபில் போட்டு கொடுக்கும் போது அவங்க அந்த நிலம் அரசு நிலம்னு கண்டுபிடிக்கல, குடிநீர் திட்டம் போடும் போது அந்த நிலம்னு கண்டுபிடிக்கல, வீட்டு வரி போடும்போது கண்டுபிடிக்கல. இன்னைக்கு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த அதிகாரத்துக்கு உள்ள போட முடியலனே, ஏன் விட்டு வச்சிருக்க? சரியில்லாத கேஸ் போட்டு உள்ள போடு. என்ன சரியில்லைன்னா சும்மா மனுப்பிட்டு போறதுக்கு இதுக்கு என்ன? இது என்ன சார்? அதுக்கு என்ன நீங்க ஆட்சியை பண்ண வேண்டாமா? அப்போ நல்ல ஆட்சினா அவன் தவறு பண்ணிருக்க உள்ள போட்டு வேண்டியது. போட்டவன் அடுத்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் தப்பு பண்ண மாட்டான். அப்போ நீங்க எல்லாரும் கூட்டுதான், அரசு அதிகாரியும் கூட்டுதான், அரசியல்வாதிகளும் கூட்டுதான். தனிப்பட்ட பிரச்சனை நம்ம அதை கண்டுகிட வேண்டாம். ஆனா இந்த துணை முதலமைச்சரா இருக்காரு, இந்த நாட்டுக்கு அவர் செஞ்ச அரசியல் நல்லது என்ன? இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்ச நல்ல திட்டங்கள் மறந்து வந்துட்டு போட்டோம். அதான் கூத்தாடிகளை நம்பி மட்டும் அரசியல் அதிகாரத்தை கொடுக்காதீங்கன்னு நம்ம பாட்டம் போட்டோம்னா எவ்வளவோ சொல்லிட்டு போயிட்டான். ஆனா நம்ம தாத்தாமார்கள் அதை கவனிக்காம இவங்க கிட்ட ஆட்சி கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்க முடியாம இன்னைக்கு நம்மள சிக்கல்ல மாட்டி விட்டு போயிட்டாங்க. சமூகமும் தேவரை கொண்டாடுது, ஆனா அவர் ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுடா ரெண்டு நம்மளை கொல்லும் சொன்னதை கேட்க மாட்டேன். அவங்க தேவருங்கிற முகத்தை தான் தூக்கி கொண்டாட நினைக்கிறாங்க. ஒழிய தேவர் சொன்ன கொள்கையில யாரும் பின்பற்ற படிக்கும் பின்பற்ற யாரும் தயாரா இல்லை. அவங்களுக்கு ஒரு ஃபேமஸான முகம், அவ்வளவுதான். புகழதான் எல்லாரும் விரும்புறாங்க, தற்காலிக புகழ். யாரும் நினைக்கிறேன் அது நினைக்க முடியாதுல்ல. அவரு ஒரு மகான் மாதிரி வாழ்ந்துட்டு போன மாதிரி இவங்களால எப்படி வாழ முடியாது இல்லையா? தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இது ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க. இதுல எப்படி இவ்வளவு எளிமையா இருக்கீங்க? அதாவது நான் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து எளிமையா இருக்கலாம்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு எளிமையானவனை தேடி ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு பொறுப்பை நாம் தமிழ் கட்சி கொடுத்துருக்கு. அதைத்தான் நான் நினைக்கிறேன். மற்ற கட்சியில செல்வாக்கு ஆட்சியை பொறுத்து கொடுக்குறாங்க, அதனால அவங்க மக்களை சந்திக்கிறது. நம்ம மக்களுக்காக நிக்கிறோம்ல, பிரச்சனைக்காக களத்தில் நிக்கிறோம்ல. ஒரு ரோட்ல ஒரு பிரச்சனை நிக்கிறோம், குளத்துக்கு பிரச்சனையா நிக்கிறோம், ஒருத்தனுக்கு வீடு பிரச்சனையா நிக்கிறோம். நம்ம களத்துல எளிமையா இருந்தாலும் சாதாரணமானதும் களத்துல அவங்களுக்கு பிரச்சனை தோல் கொடுத்து நிக்கிறோம். நம்மளால முன்னேறி வர முடியுது. அவங்க பணம் இருக்கிற வரைக்கும் செலவழிப்பாங்க, பணம் தீர்ந்து பிறகு எங்க போவாங்க? அவங்களும் காணாம போயிடுவாங்க, அரசியலும் காணாம போயிடும். நம்ம பணத்துக்கான அரசியலுக்கு வரோம், மக்கள் பிரச்சனைகளுக்கான அரசியலுக்கு வந்திருக்கோம், அடுத்த தலைமுறை பிள்ளைக்கான அரசியலுக்கு வந்திருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம களத்து பிரச்சனைக்கு நம்ம இந்த உடலும் உயிரும் தான் நம்மளோட மூலதனம் நினைக்கிறேன் ஏற்றுப்பாங்க. அது மாதிரிதான் நம்ம ஒரு பிரச்சனை நிக்கிறோம்னா ஒருத்தர் களத்துல நிக்கிறது, அவருக்கு அண்ணனாவோ தம்பியாவோ தோல் கொடுத்து நிற்போம். அதுதான் நம்ம அரசியல். அவங்க பணம் கொடுத்தா எஜமான்ங்கிற தனம் வந்துடும்ல, அதிகாரத்தனம் வந்துடும்ல. அந்த அதிகாரத்தனம் வந்த பிறகு அரசியல் எப்படி நல்ல அரசியல் எப்படி மக்களுக்கு தர முடியாது இல்லையா? அதனால மக்களுக்கான அரசியல் நாம் தமிழ் பிள்ளைகள் வழிநடத்தி அண்ணா சின்னம்சமா நடத்தி கொண்டு போறாரு. நாம் தமிழ் பிள்ளைகள் அந்த மக்களுக்கான அரசியலை செஞ்சுக்கிட்டே நம்ம போய்கிட்டே இருக்கும். அந்த தேர்தல் நடக்கும்போது ஒரு 30 நாள் ஒரு 25 நாள் நம்ம அவங்களை பார்க்கலாம். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஒரு நாள் உங்களுக்கு பணம் செலுத்த வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இல்ல அந்த ஆதிசியமனே வந்து அவங்களை பார்க்க முடியாது. அதுதான் இந்த தற்காலிக இந்த கல அரசியல். மக்கள் கூடிச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க நம்ம நம்புறோம். அதுக்கான அரசியல் களத்தில் நிற்கிறோம்.
நம்புவோம், வரும். சரி, பல கேள்விகளுக்கு பதில் கொடுப்பீங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பா. நன்றி.